ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா இடையில கொஞ்சம் அண்ணாக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நம்ம ஸ்டிச்சிங்கே பண்ணலை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அதனால வீடியோவும் எடுக்கல. அதனால தான் நம்ம வந்துட்டு வீடியோ போடலை. பட் ஆனால் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பேன். சாரீஸ் அது வந்து பிக்சராக போடுறது தானே. ஸோ எங்களுக்கு சப்ளையர் அனுப்புகிற பிக்சர் அதை அப்படியே வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் விளாக்ஸ் எதுவுமே நம்ம வந்துட்டு போட்டிருக்க மாட்டோம். ஸோ எல்லாருமே ரொம்ப வந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, ஏன் வந்து வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக மறுபடியும் வந்து ஃபர்தராக நம்ம போட்டுட்டு தான் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ 2-3 வீடியோ தான் அதுவும் எடுத்திருந்தேன், உண்டுனா கூட எடுக்கல. சரி அப்படியே கண்டினியூஸாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணத்துக்கு சரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பிளவுஸ் வந்துட்டு பேட்டர்ன் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வீடியோ எடுத்து மட்டும்தான் வச்சிருந்தேன். அது என்ன நான் வந்து இதே பண்ணலை, எடிட்டே பண்ணலை. அதனால அதுவும் நிறைய வந்துட்டு இப்போ ஷார்ட்ஸ் டெய்லி போட்டுட்டே இருப்பேன், டிசைன்ஸ் எல்லாம் வந்து. சரி பாருங்க, நீங்களும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. அதே மாதிரி எங்ககிட்ட ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய நான் வந்து பேசியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். பட் இது இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அவங்க ஆன்லைனில் வந்து படித்தாங்க. ஸோ அவங்க நேத்திக்கு வந்துட்டு எங்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே பேசணும். எப்படின்னா இந்த கொஞ்சம் எனக்கு இப்போ பிஸியாக தான் இருக்குது வேலை. ஏன்னா இடையில பிரேக் ஆனதுனால வேலை பிஸி ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லை. பட் ஆனால் நிறைய பெண்டிங் நின்றுச்சு, அதனால வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் நான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே அவங்ககிட்ட பேசினேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து லோக்கலில் வந்து கோயிலில் நோம்பி. உங்களுக்கு மேபி பேக்ரவுண்டில் லைட்டாக வாய்ஸ் கேட்டாலும் கேட்க, பாட்டு பாடிட்டு இருக்கு பக்கத்துலேயே. ஸோ அதனால நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், வீடு வலிக்கணும் அப்படிங்கிறதுனால நேற்று வீட்லேயே இருந்துக்கிட்டேன். வெறும் ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக கட்டிங்கெல்லாம் நிறைய போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால நேற்றுக்கு அண்ணா மட்டும் தான் கடையில் இருந்தாங்க. நான் அப்புறம் வீடியோ கடையும் வேற பக்கம் தான் இல்லைங்களா. ஸோ அதனால நான் போகவே இல்லை, இங்கேயே இருந்துட்டு. அப்புறம் ஈவினிங் மட்டும் போயிட்டு ஒரு சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணணும், அதனால அதை வந்து பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்தாச்சு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு தான். நம்ம கஸ்டமருக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனாலும் இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அது அவங்களா மாத்திக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா. ஸோ நான் சொன்னோன்னே உடனே நீங்க வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க மட்டும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேள்வி கேட்காதீங்க. நான் வந்து மற்றவங்க எல்லாத்த பத்தியும் நான் வந்து சொல்லலை, இது அவங்க பர்சனலா எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரையும் வந்து அப்படி துணி தைக்கிறதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணினதில்லை, எனக்கு தெரிஞ்சு பண்ணினதில்லை. நம்ம கிட்ட தைக்கிறவங்களுக்கும் தெரியும். பட் அதனால நான் வந்து என்னை பத்தி மட்டும்தான் அந்த மாதிரி விஷயத்த சொல்ல போறேன், மற்ற எல்லாத்த பத்தி பொதுவாக சொல்ல போறது இல்லை. சரி ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசிட்டே இருக்கேன். நான் சும்மாவே பேசுவேன், அப்புறம் இப்படி பேசுனா அவ்வளவுதான். என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சேலம். நான் அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் சொல்ல விரும்பல. மேபி இந்த வீடியோவை ஒருவேளை அந்த கஸ்டமர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா பார்த்தாங்கன்னா அது தேவையில்லாம அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால என்னன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்காங்க. ரொம்ப ஓரளவுக்கு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், சேலத்தை தாண்டி ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அவங்க ஆன்லைன்ல தான் நம்மகிட்ட வந்து படிச்சாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால அவங்க வந்துட்டு கத்துக்கிட்டாங்க. ஆனாலும் கூட இப்பதான் வந்து கிளாஸ் முடிச்சு ஒரு 2 months 3 months ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்பவே பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பேண்ட் நல்லா வந்து ஸ்டிச் பண்றாங்க. எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு 3 பிளவுஸ் என்னமோ அனுப்பிச்சிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நீட்டா தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து நெட்ல பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா அந்த கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியானவங்க போல இருக்கு, ஏன்னா கார்ல வந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேல டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, 15 to 20 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து அவங்க ஒரு 1-2 பிளவுஸ் ஃபர்ஸ்ட் தைச்சிருப்பாங்க போல இருக்கு, யாரும் சொல்லி போயிருப்பாங்க போல இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு ஃபர்தரா அவங்க கொடுத்துருக்காங்க. 8 பிளவுஸ் என்னமோ கொடுத்துருக்காங்க, அதுல சாரியோட சேர்த்தியே கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து எனக்கு வந்து டிசைன் வச்சு கொடுங்க, இதுல வந்து சாரில இருந்து நீங்க வெட்டிக்கோங்க, தனியா வந்துட்டு எடுக்க வேண்டாம், இதுல இருந்து எனக்கு வெட்டி தைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னாங்களா சாரில இருந்து கட் பண்ணா சம்டைம் இது வந்து ப்ளீட்ஸ் பத்தாதுங்காட்டி பரவாயில்ல, எனக்கு ஒரு ப்ளீட்ஸ்க்கு இது தானே கம்மியாகும், அதனால என்ன, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது போக லேஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தா அவங்களே லேஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி லேஸ் எல்லாம் வாங்கிக்கிறது இல்லை, ஏன்னா இப்ப நமக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு மற்ற எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, நீங்களே லேஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டுருவாங்களாமா. ஸோ அதே மாதிரி இவங்களும் லேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கிளாத் சாரில இருந்து வெட்டி
தைக்க சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு அனுப்பின பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் 3 பிளவுஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒன்னு வந்து ரெடிமேடா பேட்டர்ன் கிடைக்கல நெக்குக்கு, அதை வாங்கி தைச்சிருக்காங்க. சோ மீதி 3மே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெவியான ஒர்க் தான். ஒன்னு லோட்டஸ் எல்லாம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ அது வந்து கிளாத்லயே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்காங்க. அப்புறம் மீதி 2 பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டல் மாதிரி, அப்புறம் ஃப்ரில் வச்சு அது ஒரு மாதிரி, அது வந்து ரெண்டுமே கொஞ்சம் லைட்டா ஹெவியான ஒர்க் தான். சோ அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. ஆனா தைச்சிட்டாங்க. எல்லா பிளவுஸும் 8 பிளவுஸ்ல வந்துட்டு 5 பிளவுஸா என்னமோ வந்து கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு 1600 ரூபாய் வந்து அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த பிரைஸ் வந்துட்டு அந்த பிளவுஸுக்கு ரொம்ப கம்மி. அவங்க சொன்னது 400 என்னமோ தான் சொல்லியிருக்காங்க. மேபி அது அவங்க ஊர்ல அது ஓகேவா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ரேட்டை வந்து நான் எதுவும் சொல்ல வரல. பட் ஆனா அது கம்மி தான், எனக்கு தெரிஞ்சது கம்மி தான். சோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து சொல்லியிருக்கணும். சிலரெல்லாம் வந்து பரவாயில்ல ஸ்டிச் பண்ணிருங்கன்ட்டு போயிருவாங்க. நம்ம ரேட் சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா வந்து சிலரெல்லாம் வந்துட்டு ரேட் பேசி ஃபைனல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பிளவுஸே கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அப்படிதான் இப்ப வருது. நாங்க இது வரைக்கும் வந்துட்டு ரேட்டு சொல்லாம பிளவுஸ் தைச்சிட்டு அப்புறம் எல்லாம் வந்து சொல்ற பழக்கமே இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன். அவங்களும் இன்னொன்னு வரவங்களும் ரேட் கேட்டுட்டு தான் பிளவுஸோட டிசைனை கொடுத்துட்டு போவாங்க. சிலதெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா இல்ல வேண்டாம், எனக்கு இந்த டிசைன் வேணா வேற ஏதாவது பண்ணிருங்க அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி. பட் அவங்க கிட்ட வந்து அவங்க ரேட் எல்லாம் எதுவுமே கேட்கலையாமா. இது மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்களாமா. சரி ஓகே ஸ்டிச் பண்ணியாச்சு, எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்னம்மா இவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்க, நீ என்ன துணியா எடுத்த, அதையும் வந்து சாரில இருந்து தானே வெட்டி வச்சிருக்க, அப்புறம் எதுக்கு இவ்வளோ காசு, நீ எனக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடு, நான் வந்து கிட்டத்தட்ட 50 சாரி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயே தைக்கிறேன், அது போக வந்துட்டு நான் வந்து நிறைய கஸ்டமர் உனக்கு பிடிச்சி விடுவேன், அதனால எனக்கு வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. இந்த பொண்ணு என்னடா இப்படி சொல்றாங்க, நாம ரேட்டு கரெக்டா தானே போட்டிருக்கோம், ஆனாலும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிருக்கேன், இல்லைங்கக்கா நானே ரேட் ரொம்ப கம்மியா தான்க்கா சொல்லியிருக்கேன், இதை விட கம்மியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நான்லாம் வந்து இவ்வளோ எல்லாம் கொடுத்ததே இல்லை, நீ என்ன இவ்வளோ கேட்கிற, நான் இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்த டெய்லர் கிட்ட வந்து நான் எத்தனை கஸ்டமர் பிடிச்சி கொடுத்துருக்குதுன்னு, அவர் கிட்டத்தட்ட என்னால மாசம் 40,000க்கு மேல சம்பாதிச்சாரு. அப்படிங்கிறப்போ எனக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைச்சு கொடுப்பாங்க, நீ என்ன இவ்வளவு காசு சொல்ற, நீ எனக்கு கம்மியா பண்ணி கொடு, நான் வந்து உனக்கு வந்து கஸ்டமர் நிறைய ஜாயின் பண்ணி விடுறேன், இருக்கிற பிளவுஸ் எல்லாம் உங்ககிட்டே கொடுக்குறேன். இதையேதான் அவங்க ரிட்டர்ன் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணை பேசவே விடல. அப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னே தெரியல, 5 பிளவுஸ் வந்து கொடுத்துட்டு, இத்தனைக்கும் அவங்க கார்ல வந்திருக்காங்க அங்கிருந்து. சோ கார் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்னே வைங்களேன், 20 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் டெய்லருக்கு காசு கொடுக்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? நீங்க தைச்ச துணிக்கு தான் காசு கொடுக்குறீங்களே தவிர சும்மா யாருக்கும் வந்து நீங்க எடுத்து அப்படி தூக்கி கொடுத்துட்டு போறது இல்ல. இதுல சொன்னாங்களாம், நானு எத்தனையோ டெய்லர் கிட்ட தைச்சிட்டேன், எங்கேயுமே எனக்கு வந்து ஃபிட்டிங் சரியா இல்ல, உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு வந்து கரெக்டா இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட அங்கிருந்து இங்க தேடி வந்து கொடுக்குறேன், அப்படி இருந்து நீ என்ன இவ்வளவு காசு சொல்ற அப்படின்னாங்களா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அக்கா அதனாலதான்க்கா உங்களுக்கு நான் கொஞ்சம் கம்மியாவே சொன்னேன், எனக்கு இது கூட இல்லைன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்கக்கா, நான் வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் இந்த வேலை செய்யலங்கக்கா, அவங்களுக்கு ஏதோ தோட்டம் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு, ஃபேமிலி வந்து தோட்டத்தை பார்த்துட்டா கூட ஓகே, அந்த மாதிரி ஒரு இதுலதான் அவங்களுக்கு இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, சோ அதனால டெய்லரிங் வந்து பண்றாங்க, அதனால நான் இதுக்காக தான்க்கா பண்றேன், எனக்கு பிடிச்சுதான் பண்றேன், நான் ஒன்னும் காசுக்காக எதுவும் பண்ணல, காசுக்காக பண்ணணும்னா நிறைய வேலை இருக்கு, நான் அது கூட செஞ்சுட்டு போயிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து எதுவுமே அதை காது கொடுத்து கேட்கறது இல்ல. அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா மீன்ஸ் வெறும் கூலி மட்டும், எத்தனை டிசைன் வச்சாலும் வெறும் கூலி மட்டும் வாங்கினா போதும், மத்தபடி காசு வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க மாதிரி அவங்களோட தாட் போல இருக்கு. சோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க 5 பிளவுஸ் தைச்சிட்டாங்களா, கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, மீதி 3 என்னமோ கையில இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 600 ரூபாய் போட்டு விடுங்கக்கா, நான் வந்து கொடுத்து விடுறேன், யாராவது வந்து கூட வாங்கிட்டு போவாங்க போல இருக்கு, அதனால நான் கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து அது அந்த 600 ரூபாய் கொடுக்குற ஐடியாவே இல்ல, அந்த 1000தோடயே முடிச்சுக்கிற ஐடியால இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பிளவுஸ்க்கு 200 ரூபாய் தான் கணக்கு, 200 ரூபாய்னா கூட 5 பிளவுஸ் தான் ஆச்சு. அப்ப மீதி 2 பிளவுஸ் 3 பிளவுஸ்க்கு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே கணக்கு புரியல. அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. உடனே எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு யாரும் மோஸ்ட்லி கால் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பேன், அதனால ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜா போட்டிருந்தாங்க, அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் இப்ப வேலை அதிகமா இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் கவனிக்கவே இல்லை, விட்டுட்டேன். அப்ப 2வது நாள் எனக்கு திரும்பி இதே மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க.
அப்புறம் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்துட்டு கண்ணு இந்த மாதிரி உள்ளூர்ல நோம்பிக்குன்னு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் உன்னை கூப்பிடுறேன்டா, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நைட்டு வந்துட்டு கூப்பிடுறேன்டா அப்படின்னா, அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு நானே ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன், கூப்பிடல. நேத்துக்கு காலையில தான் அப்புறம் வந்து மறுபடியும் நேத்து காலையில எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு ஐயோ மறந்துட்டுமே அப்படின்ட்டு அப்புறம் சரின்னு கூப்பிட்டு, சரி இன்னைக்கு வீட்டுல தானே இருக்கோம், கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, அந்த பொண்ணு ரொம்ப புலம்புறாங்க, அக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், நீங்க பாருங்க நான் உங்களுக்கு டிசைன் அனுப்பிச்சிருக்கேன் எவ்வளவு நீட்டா இருக்குன்னு, அப்படி இருந்தும் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, எனக்கு மட்டும் நீ வந்து ஃப்ரீ ரொம்ப கம்மியா தைச்சு கொடுனா அப்ப அது என்னங்கக்கா அர்த்தம், எனக்கு வந்து ஒரு மாதிரி இது வேலை செய்யற இன்ட்ரெஸ்டே போன மாதிரி ஆயிடுச்சுங்கக்கா, வீட்டுல தெரிஞ்சு அவங்க சத்தம் போடுவாங்க, நீ எதுக்கு இந்த வேலையை செய்யற, சும்மா தைச்சு கொடுக்கறதுக்கு எதுக்கு செய்யறேன்னு வேற சத்தம் போடுவாங்கக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் ஏதாவது ரேட் அதிகமா வாங்கிட்டேனா எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் எவ்வளவுப்பா சொன்னேன் அப்படின்னா 400 சம்திங் தான் அந்த பொண்ணு அந்த பிளவுஸ்க்கு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், கண்ணு மேபி அது வந்து உங்க ஏரியால உனக்கு அந்த ரேட் கரெக்டா இருந்திருக்கலாம், நானா இருந்தா கண்டிப்பா அந்த பிளவுஸ்க்கு ஒரு 650 சொல்லியிருப்பேன், ஏன்னா இங்க அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஃபினிஷிங் வைஸ் வந்து உன்னை விட எங்களுது கொஞ்சம் மேபி ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா அண்ணா ஸ்டிச் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்டா, ஃபினிஷிங்க்கு தகுந்த நம்ம ரேட்டும் நம்ம சொல்லுவோம். சோ அதனால நான் வந்து 650 நான் சொல்லியிருப்பேன், நீ சொன்ன ரேட் கரெக்ட் தான், எனக்கு தெரிஞ்சு ரேட்ல எல்லாம் எந்த வித்தியாசமும் இல்ல, அவங்க வந்து உன்னை வேணும்னே வந்துட்டு கம்மியா வாங்கணும் அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாங்கடா, நீ கண்டிப்பா வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகாத. அதே மாதிரி நான் எத்தனையோ டெய்லர்ட்ட கொடுத்தேன், ஆனா எங்கேயுமே எனக்கு செட் ஆகலன்னு சொல்றது சத்தியமா பொய். அது வந்து உங்ககிட்ட குறைச்சு வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துலதான் அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் எந்த டெய்லருமே இல்லாமல்லாம் அங்க அவ்வளவு தூரம் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க சொன்ன ஏரியால இன்னும் பெரிய பெரிய டவுன் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் பெரிய பெரிய கடை இருக்கு, நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க வந்து இங்க இருந்து அந்த கிராமத்துல அவ்வளவு தூரம் போய் கொடுக்குறாங்கன்னா மேபி இருக்கலாம், நான் வந்து ஃபிட்டிங் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இங்க எதுவும் கிடைக்கலன்னு சொல்றது பொய், ஏன்னா இங்க தைச்சா காசு கொடுக்கணும், அங்க தைச்சா காட்டுக்குள்ளார தைக்கிறவங்க தானே, வீட்டுல இருந்து தைக்கிறவங்க தானே, நம்ம ஈஸியா வந்து ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மையில எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அவ்வளவு கோவம் எனக்கு. அப்புறம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அக்கா இந்த மாதிரி நிறைய பேர் தைக்கிறாங்க, எங்க ஏரியால வந்து இந்த மாதிரி டிசைன் யாருமே தைக்கிறது இல்லைங்க, ஏன்னா அது டைமிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, ஆள் வச்சு வேலை செய்யறப்ப அதெல்லாம் செட் ஆகுறது இல்லைன்னு சொன்னாங்க. நான் தாங்க இங்க தைக்கிறேன், சோ அதனால இங்க பக்கத்துல இருக்கிறவங்கள நிறைய குடுக்குறாங்கக்கா, லேச விட இந்த மாதிரி கிளாத்ல வச்சு நம்ம பேட்ச் ஒர்க் பண்றப்போ நீட்டா இருக்குன்னு குடுக்குறாங்கக்கா, நிறைய பேர் வந்துட்டு அவங்களே ரெஃபர் பண்ணி எனக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க, யாருமே காசுக்கெல்லாம் இவ்வளவு சொல்றது இல்லைங்க, ஏன்னா நானே கரெக்டா தாங்க வாங்குறேன், இந்த ஏரியால என்ன வாங்க முடியுமோ அவ்வளவுதாங்க வாங்குறேன், ஆனா இவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து அது கார்ல வராங்க, ஆனா எனக்கு காசு கொடுக்கறதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து இவ்வளவு சொல்றாங்க அக்கா அப்படின்ச்சு. அப்ப நான் சொல்லிட்டேன், கண்ணு நீ எக்காரத்தை கொண்டு குறைக்காத, எதுக்கு குறைக்கணும், நம்ம செய்யற வேலைக்கு தானே காசு வாங்குறோம், ஒண்ணு சும்மா எல்லாம் அவங்களை கையை திருவி காசை கொடுங்கல இல்ல, அதனால நீ குறைக்கவும் கூடாது, இன்னும் பிளவுஸ் கொடுக்கல இல்ல, காசை வாங்காத பிளவுஸ் கொடுக்காது, அது மாச கணக்கு வருஷ கணக்கு நம்மகிட்டே கிடந்தா கூட கிடந்துட்டு போயிட்டு போகுது, ஆனா நீ கொடுக்காத, இது பொய். அவங்க வந்து 50 saree வச்சிருக்கிற 50 உங்ககிட்டயே கொடுக்குறேன், 50 பிளவுஸ் சாரியுமே ஒட்டுக்க எடுத்து வச்சிருப்பாங்க யாராச்சும், அப்படியெல்லாம் கிடையாது, அது பொய் சொல்றாங்க கண்ணு, உன்னை ஏமாத்துறது தான் உண்மையா பார்க்க முடியும், எப்படியெல்லாம் ஃப்ரீயா வேலை வாங்கணுங்கிறத அவங்க பாக்குறாங்கடா, அதனால தயவு செய்து நீ காசு கொடுக்காத, சரி துணியை கொடுக்காத காசை வாங்காம, அதே மாதிரி குடுக்கறப்ப சொல்லிட்டு கொடுத்துரு, அக்கா இதுக்கு மேல உங்களுக்கு வந்து நான் வந்து சும்மா எல்லாம் தைச்சு தர முடியாதுங்கக்கா, போன தடவையே நான் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரேட் சொல்லாம தைச்சு கொடுத்துட்டேன், நீங்க வந்து அங்கேயே தைச்சுக்கோங்கக்கா, உங்களுக்கு எங்க கட்டுப்படி ஆகுது அங்கேயே தைச்சுக்கோங்க, இங்க வராதீங்க, இல்ல உங்களுக்கு வந்துட்டு எனக்கு என்னுடைய ஸ்டிச்சிங் உங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்து வரீங்க அப்படின்னா அடுத்த தடவை நான் ரேட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் துணி வாங்கிக்கிறேன், ரேட்டு சொல்லாம துணி வாங்கினது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கேன்னு, அப்படியெல்லாம் நம்ம வந்து சும்மா யாருக்கும் தைச்சு கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, இப்ப உங்க வீட்டுல சும்மா இருப்பாங்களா, அக்கா எங்க வீட்டுல தெரிஞ்ச கண்டபடி திட்டுவாங்கக்கா, நீ எந்த வேலையே செய்ய வேண்டாம் காட்டை பார்த்துட்டு கம்முன்னு சொல்லிடுவாங்க, நான் பிடிச்சுதாங்க அந்த வேலை செய்யறேன் அப்படின்ச்சு, அதனால நீ இந்த மாதிரி பண்ணாதடா, அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரி பக்கத்துல இருந்தே வர கஸ்டமரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிசைன் கேக்குறாங்க அப்படின்னா அந்த டிசைனை காட்டி இது ஓகேவான்னு காட்டிட்டு அதே மாதிரி ரேட்டு சொல்லி பழகு, இல்ல 400 ரூபாய்க்குள்ள தைக்கட்டுமா, 300 ரூபாய்க்கு தைக்கட்டுமா, இல்ல 500 ரூபாய்க்கு தைக்கட்டுமா, அந்த மாதிரி கேட்டுட்டு அப்புறமா தையே, இது தைச்சதுக்கு அப்புறம் தேவையில்லாம மனசங்கடம் வரும், நம்மளுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம், இது வேணும்னே பண்றாங்க, ஆனா இதுவே யதார்த்தமா உண்மையாலுமே நடந்துக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சங்கடமா போயிரும்ல, சோ அதனால அப்படி பண்ணாதடா, ஏன்னா நாங்களாமே இங்க வந்துட்டு
ரேட்டு சொல்லிட்டு தான் துணியே வாங்குவோம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறம், ஐயோ அக்கா இதுக்கு இவ்வளவு ரேட் வருமா அப்படின்னா வேண்டாம்க்கா அப்படிம்பாங்க. நாம பாட்டுக்கு அவங்க கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தைச்சிட்டு காசை வாங்குறப்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் நிறைய வந்துட்டு இது பண்ணியிருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னா அப்புறம் சரிங்கக்கா ஓகே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுங்கக்கா, யார்கிட்டயா சொல்லணும்னு தோணுச்சு, யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வீட்லயும் சொல்ல முடியாது, அது சத்தம் போடுவாங்க. அதனாலதான்க்கா உங்களுக்கு கால் பண்ணி சாரி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல கண்ணு, அதனால என்ன, நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் அதனாலதான் கண்ணு பேசினேன், கடையில இருந்தா கொஞ்சம் பேச முடியாது. சரி பரவாயில்லப்பா இன்னமேட்டுக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் வந்து எப்படிங்கக்கா ரேட் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. இந்த டிசைனுக்கு எவ்வளவு வந்து ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் கண்ணு ரேட் ஃபிக்ஸ் பண்றதை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களை கேட்டு நீ டிசைட் பண்ணவே பண்ணாத. அது உன்னோட வேலை, உனக்கு தெரியும் அந்த வேலைக்கு வந்துட்டு எவ்வளவு டைமிங் ஆச்சு, எவ்வளவு கிளாத் போட்டிருக்க அப்படிங்கிறது உனக்கு கண்டிப்பா தெரியும். சோ கிளாத் 1/2 மீட்டருக்கு மேல போட்ட அப்படின்னா அதுக்கு உண்டான காசு வாங்கிக்கோ. இல்ல சில டிசைனுக்கெல்லாம் ஒரு 20 சென்டிமீட்டர் அவ்வளவுதான், 30 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் தேவைப்பட்டிருக்கும். ஆனா நம்ம மினிமம் 1/2 மீட்டர் தான் எடுத்துட்டு வருவோம். பட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி நான் வந்துட்டு காசு வந்து துணிக்கு சேர்த்திக்க மாட்டேன், ஆனா டிசைனுக்கு சேர்த்திக்கும். டிசைன் வந்து சில டிசைன் சிம்பிளா தெரியும் ஆனா டைமிங் ரொம்ப இழுக்கும், சிலது ஹெவியா தெரியும் ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி அது கரெக்டா யாருனாலையும் உனக்கு வந்து சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. உன்னோட வேலைக்கு நீ தான் முதலாளி, நீ தான் வந்துட்டு அதை டிசைட் பண்ணணும். அதனால ரேட் இந்த மாதிரி தான் கண்ணு ஃபிக்ஸ் பண்ணணும்னு அப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன். அப்புறம் சரிங்கக்கா ஓகே இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்க்கா அப்படின்னாங்க. சோ இப்ப இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செய்து உங்களோட குணத்தை மாத்திக்கோங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, இந்த மாதிரி இருப்பீங்க இல்லைங்களா அவங்களதான் நான் சொல்றேன். சோ உங்களோட வேலைக்கு ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களால கொடுக்க முடிஞ்ச காசுக்கு தகுந்த வேலை செய்யுங்க. ஆசையும் இருக்கு ஆனா காசு கொடுக்க கூடாதுன்னா உங்களுக்கு எதுக்கு நாங்க சும்மா தைச்சு தரணும்? இப்ப எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க சோறு இல்லாத கிடந்தா நீங்க வந்து சோறு போடுவீங்களா? இல்ல சொல்லுங்க பாக்கலாம், எங்களுக்கு நல்லது கெட்டது காசு இல்லைன்னா நீங்க வந்து காசு கொடுப்பீங்களா? என்ன கணக்குல நீங்க இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எந்த ஒரு வேலையும் இங்க ஃப்ரீயா கிடைக்காது, எல்லாமே காசுதான். துணி கடைக்கு போறீங்களா, துணி கடையில காசு கொடுக்காம துணி கொடுக்குறாங்க. எந்த துணி கடைக்காரங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். யாருமே தரமாட்டாங்க. எப்படி தருவாங்க? அவங்களுக்கும் வாடகை இருக்குது, துணியும் காசு போட்டு அவங்க எடுக்கிறாங்க, கூலி ஆள் சம்பளம் போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்துதான் அவங்க வந்துட்டு துணிக்கே லாபம் வச்சு விற்பாங்க. அப்படிங்கிறப்போ ஏன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இல்லாதவங்க கிட்ட மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அப்ப நீங்க பெரிய கடையில கொடுத்தா இல்ல நல்லா டவுனுக்குள்ள இருக்கிற கடையில கொடுத்தா காசு உண்டுனா கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுத்தா ஏமாத்திடலாம், இழிச்சுவத்தனமா இருப்பாங்க, ஈஸியா ஏமாத்திடலாங்கிற எண்ணம் தானே உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி தயவு செய்து வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கிற மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்கும், அதை வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இந்த விஷயத்த நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். பட் ஆனா இது வந்து அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காகவே இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணினேன். ஏன்னா கொஞ்சம் வீட்டுல வேலை சீக்கிரம் முடிச்சுட்டேன்னா கடைக்கு போகணும். அதனால சரி கையோட இந்த வீடியோவை எடிட் பண்ணி இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கறதுனால நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மணி 9 மணி ஆகுது, 11 மணிங்கிறப்ப வீடியோ போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ அதனால தயவு செய்து உங்களோட கேரக்டரை நீங்க மாத்திக்கோங்க. உங்களுக்கு காசு கொடுக்க முடிஞ்சா டிசைன் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க, சும்மா தைச்சிட்டு போங்க. ஏன் டிசைன் ஆசையும் இருக்குல்ல, அப்ப காசு கொடுத்துதான் ஆகணும். சும்மா யாரு உங்களுக்கு வேலை செய்வா? நீங்க சம்பாதிக்கிற காசை உங்களுக்கு செலவு பண்ண கஷ்டமா இருக்கிறப்ப அடுத்தவங்களோட உழைப்பு திருடுறதெல்லாம் எந்த நியாயமும் இல்ல, கரெக்டுங்களா? சோ அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஒரு சீப்பான கேரக்டரை தயவு செய்து மாத்திக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் எல்லாத்துக்குமே சொல்றேன், இனிமேட்டுக்காவது திருந்திக்கோங்க தயவு செய்து. மத்தவங்களை சங்கடப்படுத்தாதீங்க. அப்புறம் உங்களுக்கு நல்ல வேலையை எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் எந்த டெய்லருமே நல்லா தைச்சு தர மாட்டான், காசு கொடுத்ததான் நல்லா தைச்சு தருவாங்க, சும்மா எவஞ்சு தைச்சு கொடுப்பான் சொல்லுங்க பாக்கலாம். அந்த மாதிரி தயவு செய்து மாத்திக்கோங்க. சரி ஓகே, இன்னைக்கு வந்துட்டு இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க மத்தவங்களுக்கு. அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். சோ அதனால நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, அதுதான் நீங்க செய்யற விஷயம். ஓகே, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயத்தோட நான் வீடியோ போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட பிளவுஸ் தைக்கணும் நிறைய பேர் என்கொயரி பண்றீங்க. பட் ஆனா டைமிங் ரொம்ப ஷார்ட்டா கேக்குறீங்க. அதே மாதிரி பிரைஸும் வந்துட்டு கம்மி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க. நான் என்னோட ஒர்க்ல கரெக்டா இருப்பேன், எக்காரணத்தை கொண்டும் டிசைன்ல எந்த ஒரு குறையும் இருக்காது, பினிஷிங் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். அதனால நான் எக்காரணத்தை கொண்டும் ரேட் வந்து குறைக்க மாட்டேன். ஏன்னா நாங்க சொல்ற ரேட்டு நாங்களும் வந்து ரொம்ப பெரிய டவுன்ல கிடையாதுங்க, ஓரளவுக்கு அவுட்டர் ஆஃப் டவுன்ல தான் இருக்கும். அதனால ரேட் எங்க கிட்ட கம்மியா தான் இருக்கும். இதுவே நீங்க வந்து பெரிய பெரிய டவுன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான், அதாவது அங்க உங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்களோட ரேட் வந்து ஓகேவா தான் இருக்கும். இதுவே ரொம்ப ஒரு கிராம சைடு இருக்கிறவங்க அவங்க டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்கொயரி பண்றீங்கன்னா அவங்களுக்கு எங்க ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அதனால உங்களுக்கு ரேட் கேட்டுட்டு கட்டுப்படி ஆகுது அப்படின்னா தாராளமா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு பக்கத்துல எங்காவது வந்து உங்க ரேட் கம்மியா தைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க அங்க கொடுத்து தைச்சுக்கலாம். சரிங்களா? சோ அதனால டைமிங்கும் அதே மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா என்னால ஒரு 1 வீக் உள்ளாகலாம் தைச்சு கொடுக்கவே முடியறது இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து 15 டேஸ் டைம்ல தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கல்யாண ஆர்டர் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு கல்யாண ஆர்டர், ஆரி ஒர்க், பேட்டர்ன் ஒர்க் எது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது போக மேக்கப்புமே வந்துட்டு நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனும் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்னடா மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அதிகம் போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பிக்சர்ஸும் அதிகம் போடுறது இல்லை அப்படின்னு நான் ரொம்ப செலக்டிவா தாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கடையும் வந்துட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமா என்னால போக முடியறது இல்லை. அதனால ரொம்ப செலக்டிவா பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து பிரைஸ் கட்டுப்படி ஆனா மட்டும்தான் நான் அந்த ஒர்க் பண்றேன். ரொம்ப லோ பிரைஸ்க்கெல்லாம் இங்க கேட்பாங்க, நான் அது பண்றதே இல்லை. ஏன்னா இப்ப வந்து எல்லாமே வந்து போட்டியில போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சீப்பா பண்ணிட்டு இருக்காங்க. வேலை வேணுமே அப்படிங்கிறதுனால சீப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம எல்லாம் அவ்வளவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதனால நான் ரொம்ப அப்படி லோவெல்லாம் நான் பண்றது இல்லை. செலக்டிவா பண்றதுனால நான் மோஸ்ட்லி வந்துட்டு வீடியோஸ் போடுறது இல்லை. ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா போட்டோஸ் எல்லாம் போடாதீங்க காமாங்க. அதனாலே நான் வந்துட்டு அது போடுறது இல்லை. பிக்சர்ஸ் போடுறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒர்க் பண்றது இல்லைன்னு எந்த அர்த்தம் கிடையாது. பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு அதனால கல்யாண ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு மேக்கப், ஆரி ஒர்க், பிளவுஸ் தைக்கிறது, லெகங்கால இருந்து எது வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கவுனுமே நாங்க வந்துட்டு பிரைடல் கவுனுமே வந்துட்டு மேக் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு கிளாத்தே நாங்களே எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்து நாங்களே வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் எங்களை என்கொயரி பண்ணலாம். ஸோ ட்ரெஸ் எது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இப்ப பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்க இந்தியாவில மட்டும் இல்ல, வெளியில எங்க இருந்தீங்க அப்படின்னாலும் எங்க கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.